அமெரிக்கால 1970 குறிப்பிட்ட ஒரு பகுதியில மட்டும் பல விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு போயிருக்கு. உடனே பொதுமக்களும் காவலர்களும் திருடனை பல நாட்களா தேடியும் திருடன் கிடைக்காததுனால சரியான வாய்ப்புக்காக காத்திருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அதே பகுதியில 13க்கும் மேற்பட்ட கொலைகளும் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வன்புணர்வும் நடந்திருக்கு. அப்பயும் யார் அந்த வேலைகளை செய்யறதுன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த கேஸ் மர்மமா இருக்குன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து 45 வருஷங்களுக்கு அப்புறம் டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் வந்ததுனால அந்த கேஸோட டிஎன்ஏவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சது ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு முன்னாள் போலீஸ்ன்றதையும், அந்த போலீஸ் சில வருஷங்களுக்கு முன்னாடி வேலையில நேர்மையா இல்லாததுனால அவரை வேலையை விட்டு எடுத்திருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள சுற்றி இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு மட்டும் போய் தான் கொள்ளை அடிச்சிருக்காங்க, பெண்களுக்கும் வன்புணர்வு செஞ்சிருக்காங்கன்றதையும், போலீஸ்ன்றதுனால எல்லாமே தெளிவா பண்ணி ஆதாரம் இல்லாம தப்பிச்சிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த தாத்தாவை 2018 அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுத்ததாக சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.